நான் உங்கள் மணிகணேசன். இன்னைக்கு நம்ம சைக்காலஜி, உளவியல் சார்ந்த ஒரு முக்கியமா ஒரு 50 வினாக்களை சேகரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வினாவையும் அதற்குரிய சரியான விடையையும் இப்ப நம்ம பார்க்கலாமா? நம்ம சரி சரி வாங்க போலாம். நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத உள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வினாயன் 1. உளவியல் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது? உளவியல், அதாவது ஆங்கிலத்துல சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல் எந்த மொழி சொல்ல இருந்து உருவானது அப்படின்னு ஒரு வினா. சரி, எந்த மொழி சொல்லு? அதாவது பிரெஞ்சு, ஜெர்மன் இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு. லத்தீன், கிரேக்கம் இது வழக்கொழிந்த மொழி என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில பெரும்பாலான ஆங்கில சொல் அதனுடைய வேர் சொல், அதனுடைய மூலச்சொல் இந்த லத்தீன், கிரேக்கம் இதுல என்ன அப்படியே வந்துகிட்டு இருக்கும். இது நம்ம உங்களுக்கு நிறைய நீங்களே பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப நீங்க நினைக்கிறதுதான் சரி. என்ன சரி? கிரேக்க மொழி. உளவியல் என்பது சைக் மற்றும் லோகஸ் என்ற கிரேக்க மொழி சொற்களில் இருந்து உருவானது. அப்ப முதல் கேள்விக்கான விடை கிரேக்க மொழி. சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். உளவியலின் முதல் நூலான ஆன்மாவின் இயல்புகள் என்பதை எழுதியவர் யார்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு நூலை ஒரு ஒரு அறிஞர், ஒரு தத்துவ அறிஞர் எழுதியிருக்கிறாரு. அவர் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. ரைட். இதுல ரொம்ப முன்னோக்கி இருக்கக்கூடிய தத்துவ அறிஞர்களா அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவர்கள் தான். அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர். அப்ப யாரா இருக்கும்? சரி, நீங்கள் நினைப்பதுதான் அரிஸ்டாட்டில். கிமு 384 322 வாழ்ந்த அரிஸ்டாட்டில் தான் ஆன்மாவின் இயல்புகள் என்ற முதல் உளவியல் நூலை எழுதினார். இதை நல்லா நினைவுல வச்சுக்கணும். அடுத்த கேள்வி போலாமா? வினாயன் 3. சரி, இப்ப 3வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இங்க? ஜெர்மனியில் லீப்சிக் நகரில் முதல் உளவியல் ஆய்வகத்தை 1879 நிறுவியவர் யார்? நல்ல ஒரு அற்புதமான கேள்விங்க. இந்த கேள்வியிலே என்ன இருக்குது? முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவிய நாடு எது? ஜெர்மனி. அது எந்த நகரம்? லீப்சிக் நகரம். முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவிய ஆண்டு எது? 1879. ஒரு கேள்விக்குள்ளேயே ஒரு 3-4 வினாக்களை நம்ம குழப்பி கேட்டாலும் நம்மளால தெளிவாக அதுக்கு விடையளிக்க முடியும். அதன் அடிப்படையில் இங்க அந்த முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யாருன்னு கேக்குறாங்க. அது யார் அப்படின்னு பாக்குறப்ப இங்க எல்லாமே நமக்கு பாக்குறப்ப ஒரு மாதிரி குழப்பமா, ஒரு மாதிரி இதா இருக்கு. என்னடா இது, ஸ்கின்னரா, வில்லியம் ஜேம்ஸா, வாட்சனா எல்லாம் உளவியல் சார்ந்த அறிஞர்கள் தான். அப்ப அந்த கேள்வியிலேயே என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்கன்னா, அந்த விடையிலேயே ஒருத்தருக்கு மட்டும் ஆங்கிலத்துல அந்த பேரை ஆங்கிலத்திலையும் கொடுக்குறாங்க. சரி, ஏன் இவரா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவரே தான், வில்லியம் உண்ட். அப்ப ஜெர்மனியில் லீப்சிக் நகரில் முதல் உளவியல் ஆய்வகத்தை 1879 நிறுவியவர்
வில்லியம் உண்ட் என்ற உளவியல் அறிஞர் ஆவார். அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் நம்ம சரியா தப்பா நம்ம தேர்வு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு, ஏன் இவங்களுக்கு ஸ்கின்னருக்குலாம் ஏன் இப்படி கொடுக்கல அதெல்லாம் யோசிச்சோம்னா அப்ப என்ன பண்றோம், அப்ப ரைட் இது ஆனா எல்லாத்துலயும் கிளிக் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல இந்த ஒரு உத்தி ஞாபகத்துல வச்சீங்க, இது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, இப்ப நம்ம அடுத்தது 4வது வினாவை பார்க்கலாம். உளவியலை நடத்தையின் அறிவியல் என்று முதலில் வரையறுத்த நடத்தைவாதத்தின் தந்தையார். நடத்தைவாதம் அப்படின்னு வந்துட்டாலே ஒருத்தர் ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பா வரணும். அவர் யார் அப்படின்னா, நீங்க நினைக்கக்கூடிய அதே நபர் தான், ஜேபி வாட்சன். இவர் தான். இவர் நடத்தைவாதத்தின் தந்தை. அவர் தான் உளவியலை நடத்தையின் அறிவியல் அப்படின்னு வரையறுக்கிறார். 1913 ஜே.பி. வாட்சன் உளவியலை மனித மற்றும் விலங்கு நடத்தை பற்றிய அறிவியல் என்று வரையறுத்து நடத்தைவாதத்தை உருவாக்குகிறார். இதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கேள்வி 5வது வினாவை பார்க்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்ட். இது ரொம்ப ரொம்ப உளவியலோட உளவியலோட மட்டும் இல்ல, நமக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர், சிக்மண்ட் ஃப்ராய்ட். சரி, அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னாலே கண்ணை மூடிக்கிட்டு அவர் உருவாக்கிய கோட்பாடு எதுன்னு கேட்டோம்னா, சரி சரி சரி, நீங்கள் நினைப்பதுதான், நீங்கள் சொல்வதுதான், உள பகுப்பாய்வு கோட்பாடு. அதேதான். சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய கோட்பாட்டுக்கு பேர் உள பகுப்பாய்வு கோட்பாடு. சரி, இப்ப நம்ம வினாயன் 6. ஒருவர் தன்னுடைய மனநிலையை தானே உள்நோக்கி ஆராய்ந்து விவரிக்கும் முறை எது? கேள்வியை நல்லா பார்த்துங்க. ஒருவர் தன்னுடைய மனநிலையை தானே உள்நோக்கி ஆராய்ந்து விவரிக்கும் முறை, தானே அதை உற்று நோக்கி அதை ஆராய்ந்து அதை விவரிக்கக்கூடிய அந்த முறைக்கு என்ன பேரு அப்படின்னா, தானே உள்ள நோக்குறது அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய 4 விடைகளையும் பாருங்க. உற்றுநோக்கல் முறைங்கிறது ஒரு மனிதன் வெளியில உற்று நோக்குறது. தனியால் ஆய்வு முறைங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவனையோ ஒரு மனிதரையோ அவருடைய கேஸ்டடி ரிப்போர்ட் எடுக்கிறது. பரிசோதனை முறை தெரியும், அது நம்ம அறிவியல்ல பயன்படுத்தக்கூடியது. மற்றும் பொருள்கள் பயன்படும், இல்ல மனிதர்கள் பயன்படுவாங்க, விலங்குகள் பயன்படுவாங்க. அது இதுல அகநோக்கு முறைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அகம் அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம், நமக்குள்ள, இன்னர். அப்ப அந்த இடத்துல இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே நம்ம பாக்குறப்ப, அப்ப தன்னுடைய மனநிலையை தானே உள்நோக்கி ஆராய்ந்து அவர் தானே தன்னுடைய இது நம்ம மனிதருடைய நடைமுறை வாழ்க்கையில இதை நம்ம அதிகமா பயன்படுத்துறதே இல்லை. நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை நாமே உள்நோக்கி அதை பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும். அதனாலதான் நம்முடைய பண்டை மூதறிஞர்கள்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த அகநோக்கு முறையை நம்ம கைவிட்டதனுடைய விளைவுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப நம்மளே என்ன பண்றோம், ஒரு கல்லு தடுக்கி விட்டுட்டா கூட கல்லுல இடிச்சுக்கிட்டேன். கல்லு பிறர் மேல, பிற பொருள்கள் மேலதான் நம்ம குற்றத்தை சுமத்துறதுக்கு பாக்குறோமே ஒழிய நம்மளை யாரும் நம்ம உள்ள பார்க்க போறல. ரைட், விரிவா அது நோக்கி போக வேண்டியதுல இருந்தாலும் ஒரு சின்ன நமக்குள்ள ஒரு உரையாடல் தானே. ஓகே, இந்த இடத்துல அகநோக்கு முறை அது சரியான்னு பார்ப்போமா? சரிதான். அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரிக்கும் பண்டைய உளவியல் முறை அகநோக்கு முறை. இது ஒரு பழங்காலத்து ஒரு முறை தான் இது. இருந்தாலும் மனித வாழ்க்கையில இது என்னைக்குமே
தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்தது கேள்வி, 7வது கேள்வி பார்ப்போம். வாங்க போவோம். குமரப்பருவம் என்பது பொதுவாக எந்த வயது வரம்பை குறிக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த பருவத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை தான், அந்த குழந்தைகளை தான் நம்ம எதிர்கொள்ள போறோம், அவர்களை நம்ம வழி நடத்த போறோம். அப்ப நமக்கு அந்த பருவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகா உங்களுக்கே தெரியும். ரொம்ப குழப்பம் நம்மள்ட்ட என்னன்னா, இந்த 20 முதல் 40 வயது வரை இல்ல. அப்ப இந்த குமரப்பருவம் அடலசன்ஸ் பீரியட் அப்படிங்கிற அந்த பருவத்தை எந்த வயதுலனா 12 முதல் 20 வரை உள்ள குழந்தை பருவத்திற்கும் முதிர் பருவத்திற்கும் இடைப்பட்ட நிலையே குமரப்பருவம் ஆகும். இதுதான் குமரப்பருவம். இதுதான் ஆக்சுவலா நம்ம டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசங்களை தான் நம்ம கையாள போறோம். ஓகே, கவனமா கையாளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, 8வது வினாவை பார்ப்போம். குமரப்பருவம் என்பது மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என்று வர்ணித்தவர் யார்? இந்த குமரப்பருவம் தான் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் அப்படின்னு ஒரு உளவியல் அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பாக்குறப்ப, ரைட், ஒருவேளை சாரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல ஒருத்தருக்கு ராசுன்னு கொடுத்துருக்காங்க, அவரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய எண்ணத்தை தவறாக்கிடும். சரி, அப்ப நம்ம சரியான விடையை நோக்கி போவோம். ஸ்டான்லி ஹால். இவர்தான் ஸ்டான்லி ஹால் குமரப்பருவத்தை பீரியட் ஆஃப் ஸ்டோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் என்று விவரித்தார். ஞாபகத்துல வச்சுங்க. சரி, இப்ப நம்ம 9வது வினாவிற்கு செல்வோம். குழந்தையின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கும் 2 முக்கிய காரணிகள் எவை? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ஒரு ஆசிரியரா இருக்கிற, ஆசிரியர் இல்ல, ஒரு மனிதன், குறிப்பா நம்ம பெற்றோரா இருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி நம்ம எதுக்கு எழுதுறோம்? ஆசிரியரா ஆகணுங்கிறதுக்கு தான். ஆசிரியரா ஆகணுங்கிறதுக்கு தான். அதை நோக்கிதான் நம்ம போறோம். அப்ப நம்ம அங்க நம்மள்ட்ட குழந்தைகள் தான் வருது. அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கக்கூடிய 2 முக்கிய காரணிகள் எதுன்னா, ஒன்று, இங்க பாக்குறப்ப நம்ம டக்குனு ஏதோ சரி, நண்பர்கள் மற்றும் விளையாட்டுகள், உணவு மற்றும் தூக்கம் எல்லாம் வர்றப்ப எல்லாத்தையும் விட இல்ல ஒருவேளை பள்ளி மற்றும் சமூகமா இருக்குமோன்னு நினைச்சிட்டு, சரின்னு நினைச்சிட்டு தவறான விடையே டிக்கடிச்சிடக்கூடாது. மரபு நிலை மற்றும் சூழ்நிலை, இதுதான் சரியான விடை. நம்ம ஒரு கேள்விக்கு விடையளிக்கும் போது அந்த உளவியல் சார்ந்த அந்த டேர்ம்ஸையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை நம்ம படிச்சிருப்போம். மரபு நிலை மற்றும் சூழ்நிலை. இந்த மரபு நிலை அவனுடைய நடத்தையை நிர்மாணம் செய்யுது, சூழ்நிலை இது ரெண்டுமே இது பண்ணுது. அவனுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்குது. அடுத்தது 10வது கேள்வி வாங்க போவோம். உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து வயதுக்கு ஏற்ப பக்குவம் அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது நமக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம சாதாரண சொல்லலாம், இன்னும் மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம், நம்ம முதிர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து வயதுக்கு ஏற்ப பக்குவம் அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரி, முதிர்ச்சி. சரியான விடை முதிர்ச்சி. மரபினால் பெறப்பட்ட பண்புகள் மற்றும் உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதை தான் முதிர்ச்சின்னு சொல்றோம். அதுதான் இந்த 10வது கேள்விக்கான விடை. அடுத்து நம்ம இப்ப 11வது கேள்வியை நோக்கி போகலாம். பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில் 2 முதல் 7 வயது வரையிலான நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அப்ப 2 to 7 ஏஜ் இருக்கக்கூடிய அந்த நிலையை பியாஜேங்கிறது அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு. பியாஜே உருவாக்கியது அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு. அந்த கேள்வியிலேயே இன்னொரு கேள்வி இருக்கு.
அவரு ஒவ்வொரு நிலையா சொல்றாரு. ஒவ்வொரு வயது காலத்தையும் வச்சுக்கிட்டு. அதுல 2 to 7 வயதுல இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவர் என்ன பேர் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தா, முன் செயல்பாட்டு நிலை. ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு அதை வரையறுக்கிறாரு. சரி, ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது 12வது வினாவை பார்க்கலாம். எரிக்சனின் சமூக உளவியல் கோட்பாடு. இங்க பார்த்தோம்னா அந்த கோட்பாடு சார்ந்தவர்கள் வர்றாங்க. நடத்தை கோட்பாடுனா வாட்சன். அடுத்தது இதுக்கு முந்தின கோட்பாடு பார்த்தோம், பியாஜே, அறிதிறன் கோட்பாடு. இப்ப அடுத்தது சமூக உளவியல் கோட்பாட்டுக்கு வந்து எரிக்சன். சரி, இவர் மனித வளர்ச்சியை எத்தனை படிநிலைகளாக வகுத்துள்ளார் அப்படின்னு பார்த்தா, எரிக்சன்னாலே ஏவுல ஆரம்பிக்குது. அவர் வகுத்துள்ள படிநிலைகளும் 8 தான். இதெல்லாம் ஒரு ஞாபகத்துல வச்சுங்க. எரிக்சன் மனித பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சமூக வளர்ச்சியை 8 படிநிலைகளாக பிரித்துள்ளார். இதுதான் நம்ம பாட்ஷா படத்துல கூட பாட்டு பார்ப்போம்ல, மனித வாழ்வை 8 8ஆ பிரிச்சுக்கிறான்னு. அந்த 8 அந்த மாதிரி 8 இவரு அந்த உளவியல் டேர்ம்ஸ்ல சொல்லியிருப்பாரு எரிக்சன். ஞாபகத்துல வச்சுங்க. சமூக உளவியல் கோட்பாட்டு அறிஞர். சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா? வினாயன் 13. குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்த முக்கிய உளவியல் அறிஞர் யார்? அடுத்தது, ஒழுக்க வளர்ச்சியை பத்தி ஆய்வு செய்த முக்கிய உளவியல் அறிஞர் யார்? உளவியல் அறிஞர் யாரு? கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியை 3 முக்கிய நிலைகளாகவும் 6 படிநிலைகளாகவும் இவர் விவரித்திருக்கிறாரு. சரி, ஞாபகத்துல வச்சுங்க. ஒழுக்க வளர்ச்சி பற்றி, குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சி பற்றி சொன்னவர் கோல்பர்க். ஒழுக்கம் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில கோல் அடிக்கலாம். அப்படி ஞாபகத்துல வச்சுட்டோம்னா அப்ப என்ன பண்ணணும்? ஒழுக்கம் நல்லபடியா இருக்கணும். அப்படி இருந்தா வாழ்க்கையில கோல் அடிக்கலாம். கோல்பர்க். ஓகே, அடுத்த 14வது. இது ஒரு முக்கியமானது. தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் சோதனையில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? இந்த முயன்று தவறி கற்றல் இது நம்ம வாழ்க்கையில பிறப்பு முதல் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய முதல் நிமிடம் வரை செய்து கற்று தேர்ந்து வரக்கூடிய ஒரு செயல்தான் முயன்று தவறி கற்றல் எல்லாமே. அப்ப இந்த முயன்று தவறி கற்றல் சோதனைய தார்ண்டைக் அப்படிங்கிற ஒரு உளவியல் அறிஞர் எந்த விலங்கை பயன்படுத்தி அந்த சோதனையை செஞ்சாரு அப்படின்னு பாக்குறப்ப, இங்க இருக்கிற எல்லாமே உளவியல் பரிசோதனையில உட்படுத்தப்பட்ட விலங்குகள் தான். அதுல தாண்டைக் பயன்படுத்தின அந்த விலங்கு பூனை. ஒரு பசியுள்ள பூனையை ஒரு பசில் பாக்ஸ், சிக்கலான ஒரு அறையில வச்சிடறாரு. வச்சுட்டு இந்த சோதனையை செஞ்சு பாக்குறாரு. அதை பத்தி விரிவா அவருடைய முயன்று தவறி கற்றல் அந்த பகுதியில பார்த்தோம்னா நல்லாவே விரிவா நமக்கு தெரியும். ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு 15வது வினாவிற்கு செல்வோம். ஆக்க நிலையிருத்தம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆக்க நிலையுறுத்தல் அப்படிங்கிறதுலாம், இந்த ஆக்க நிலையுறுத்தல் இந்த கோட்பாடெல்லாம் பார்த்தோம்னாலே ஒவ்வொரு உளவியல் அறிஞரும் ஒரு கோட்பாடு. இதுக்கு முன்னாடி தார்ண்டைக்க பார்த்தோம்னா இஎல் தார்ண்டைக் அவர் முயன்றி தவறி கற்றல் கோட்பாடு. இந்த இடத்துல ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு யாருன்னா பாவ்லோ. இவர் ஒரு ரஷ்ய அறிஞர். இவர் நாயை வச்சு சோதனை பண்ணியிருக்கிறார். அப்ப கேள்வி இப்படி கூட கேட்கலாம், ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டில் ஐபி பாவ்லோ பயன்படுத்திய விலங்கு எது? நாய். அதுல அது நாயினுடைய இந்த உமிழ்நீர் சுரத்தல் சோதனை மூலம் அந்த ஆக்க நிலையுறுத்தலை அவர் சொல்லியிருப்பாரு. இது நல்ல ஒரு இதுதான். அந்த ஆக்க நிலையுறுத்தல் என்னன்னா, அது அழகா சொல்லுவாரு.
அதாவது ஒரு பெல் அடிப்பாரு, உணவை வைப்பாரு. பெல் அடிப்பாரு, உணவை வைப்பாரு. ஒரு மணி அடிப்பாரு, அந்த நாய்க்கு வேண்டிய உணவை வைப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல பெல்லு மட்டும் அடிப்பாரு, உணவை வைக்காம விட்டுருவாரு. அப்போ வைக்காம விடுறப்ப இயல்பா அந்த நாய்க்கு என்னதுன்னா, பெல் அடிச்சா உணவு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நாய் தன்னுடைய உமிழ்நீரை சுரந்துரும். நமக்குமே என்ன ஆகுது, ஆசிரியர்களா இருக்கக்கூடிய பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்களா இருக்கக்கூடிய நமக்கு 12:40க்கு பெல் அடிச்சோன்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த HCl சுரந்து நம்ம அந்த பசியை நமக்கு தூண்டி விட்டுரும். அப்ப இது எல்லாம் ஆக்க நிலையிருத்தல் கோட்பாடை ஒற்றிய ஒரு செயல்முறைகள் தான். இதை உருவாக்கியவர் வந்து பாவ்லோவ், ரஷ்ய அறிஞர் அவர். ஓகே. அடுத்த கேள்வி, 16வது கேள்விக்கு போவோம். திட்டமிட்டு கற்பித்தல், புரோகிராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற முறையை உருவாக்கியவர் யார்? திட்டமிட்டு கற்பித்தல் என்ற முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வேறு யாரும் இல்ல, இருக்கக்கூடிய ஸ்கின்னர். ஸ்கின்னர் தனது செயல்படு ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டின் அடிப்படையில் திட்டமிட்டு கற்பித்தல் முறையை உருவாக்கினார். BF ஸ்கின்னர். திட்டமிட்டு கற்பித்தல் ஸ்கின்னர், ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த கேள்வி, 17வது கேள்விக்கு போகலாம். உட்காட்சி வழி கற்றல், லேர்னிங் பை இன்சைட், எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது? உட்காட்சி வழி கற்றல். உட்காட்சி வழி கற்றல் நமக்கே அந்த ஒரு இன்சைட் வந்து வரும். அது எதன் அடிப்படையில ஏற்படுது அப்படிங்கிறப்ப பாக்குறப்ப நல்லா பாருங்க, விடைகளை பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்ப உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? டி தானே நினைச்சீங்க, நானும் அதே தான் நினைச்சேன். டி டச் பண்ணி பார்ப்போமா? சரிதான். உட்காட்சி வழி கற்றலின் தீர்வு என்பது திடீரென தோன்றும் உள்ளொளியின் மூலம் ஏற்படுகிறது. அது ஒரு திடீரென தோன்றும் ஒரு உள்ளொளி அல்லது அறிவு புலக்காட்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதேதான், திடீர்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளொளி தான். சரி, இதுதான் லேர்னிங் பை இன்சைட். சரி, இப்ப நம்ம அடுத்தது போலாமா? வாங்க, 18வது கேள்வியை பார்ப்போம். டென்னிஸ் விளையாட கற்றவனுக்கு கைப்பந்தாட்டம் விளையாட கற்பது எளிதாக இருப்பது எந்த வகையான கற்றல் மாற்றம்? எப்பயுமே ஒரு பாட செயல்பாடுகள், பாட இணை செயல்பாடுகளை ஏன் கொடுக்குறோம், பசங்களை ஏன் அதுல வந்து கொண்டு வரோம்னா, பாட செயல்பாடுகளுக்கு பல சமயங்களில் பாட இணை செயல்பாடுகள் உறுதுணையாக இருக்கும். அதுக்குதான், அதன் அடிப்படையில தான் இங்க வந்து ஒரு விளையாட்டை கற்றவனுக்கு இன்னொரு விளையாட்டு கற்றுக்கொள்வது என்பது எளிதாக அமையும். அது எப்படின்னா, நேரடி கற்றல் மாற்றம். அது எந்த வகையான கற்றல் மாற்றம் அப்படின்னா, நேரடி கற்றல் மாற்றம். முன்பு கற்ற ஒரு செயல் புதிய செயலை கற்க உதவினால் அது நேரடி அல்லது உடன்பாட்டு கற்றல் மாற்றம் என்று அழைக்கப்படும். இங்க என்ன வகையான கற்றல் மாற்றம்னு கேட்டிருக்கா? நேரடி கற்றல் மாற்றம். சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தது 19வது கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். ஒரு நொடியில் ஒருவரால் கவனிக்க முடிகிற பொருள்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நொடியில ஒருவரால் கவனிக்க முடிகிற பொருள்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவன வீச்சு. அதுதான் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நொடியில் எத்தனை பொருள்களை கவனிக்க முடியும் என்பது கவன வீச்சு எனப்படுகிறது. முதிர்ச்சி அடைந்த மனிதனுக்கு இது 6 அல்லது 7 இருக்கும். அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு நொடியில. சரி, ஞாபகத்துல வச்சுங்க, கவன வீச்சுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்து நம்ம 20வது கேள்விக்கு போவோம். வாங்க.
கயிற்றை பார்த்து பாம்பு என அஞ்சி நடுங்குவது எதற்கு உதாரணம்? இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடைபெற்றிருக்கும், நம்மளும் அதை எதிர்கொண்டு இருப்போம். கைத்தை பார்த்துட்டு அது இரவு நேரத்துல கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நம்மளே பயந்துருப்போம், நடுங்கியிருப்போம். அப்புறம் நம்முடைய அந்த செயலை நினைச்சு நம்மளே வெட்கப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த நடுங்குவதற்கு என்ன, அது எந்த வகையான ஒரு காட்சி அப்படின்னு சொல்றாங்க? ஆக்சுவலா என்னது அது? ஒன்ற கயிறுன்னு நினைக்காம அத பாம்புன்னு நம்ம என்ன பண்றோம், திரிச்சிடுறோம். நம்ம மனசு அதை என்ன பண்ணுது, பாம்புன்னு நினைச்சுக்குது. அதை வந்து திரிச்சு நம்மள்ட்ட சொல்லி கொடுது. அப்ப திரிபு காட்சி, இல்லூஷன் அப்படின்னு சொல்றது. உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து தவறாக புரிந்து கொள்வதுதான் திரிபு காட்சி. ஓகே, சரி, அடுத்தது 21க்கு போமா வாங்க. நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. நுண்ணறிவு, ஐக்கியூ அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சியில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நுண்ணறிவு. அப்ப அத சொன்னவர் யாரு அப்படிங்கிறப்ப ஞாபகத்துல வச்சுக்கணும், ஆல்பர்ட் பீனே. முதலில் நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் ஆல்பர்ட் பீனே ஆவார். அப்ப நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா ஆல்பர்ட் பீனே என்று ஞாபகத்துல வச்சுக்கணும். அது தேர்வுல வந்தாலும் நம்ம மறந்துடாம அதை டிக் அடிச்சிடணும். இப்ப நம்ம 22வது கேள்வியை பார்ப்போம். ஹெவர்ட் கார்டனர் வெளியிட்ட நுண்ணறிவு கோட்பாடு எது? நுண்ணறிவு கோட்பாடு எதுன்னு கேள்வியிலே வந்திருக்கு. இங்க விடையில பாருங்க, இல்ல நுண்ணறிவுன்னு இல்ல, எல்லாம் காரணி கோட்பாடு, ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி இப்படி கொடுக்குறான். அப்ப நமக்கு என்ன பண்றோம், அந்த கேள்வியிலேயே பதிலுக்கான இது இருக்குது. அப்ப ஏதான் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. கார்டனர் வந்து 8 வகையான நுண்ணறிவுகளை விளக்கும் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்கினார். அப்ப கார்டனர் உருவாக்குனது பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. அது 8 வகையான நுண்ணறிவுகளை விளக்குது. ஞாபகத்துல வச்சுங்க. வாங்க அடுத்தது 23க்கு போவோம். 23வது கேள்வி. நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் போது 140க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? அதுதான், அதுக்கு மேல போறவங்க வந்து என்ன சொல்றோம், அவங்களதான் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். 140க்கு மேல ஐக்கு கொண்டவர்கள் தான் மேதையர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் நம்முடைய சமுதாயத்துல 1% மட்டும்தான் இருப்பாங்கன்னு அளந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அடுத்து 24வது வினாவை பார்ப்போம். கில்போர்டின் முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாட்டில் தொடக்கத்தில் எத்தனை மனத்திறன்கள் இருப்பதாக கூறப்பட்டது? கில்போர்ட் அவர் சொன்னது வந்து முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாடு. அதுல தொடக்கத்துல எத்தனை மனத்திறன்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது அப்படின்னா 120. அதாவது பொருள், 4 வகையான பொருள், 5 வகையான செயல், 6 வகையான விளைவுகள் சேர்ந்து 120 மனத்திறன்கள் இருப்பதாக ஆரம்பத்தில் கில்போர்ட் முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாட்டில் வரையறை செய்து கூறினார். சரி, இப்ப நம்ம அடுத்து 25வது கேள்விக்கு போவோம். எபிங்கோஸ் என்பவர் வெளியிட்ட வளைகோடு எதனுடன் தொடர்புடையது? வளைகோடு எதனுடன் தொடர்புடையது? எபிங்கோஸ் என்பவர் வெளியிட்ட வளைகோடு எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா, சார் எல்லாமே ஒரு மாதிரிதான் சார் இருக்கு, என்ன சார், எதை சார் நம்ம வந்து டிக் அடிக்கிறது, கொஞ்சம் தெரியாம இருக்க சார் அப்படிங்கிறப்ப, தெரியாம இருந்தா அந்த மாதிரி நேரத்துல சில நேரங்கள்ல நமக்கு உதவி தர்றது எது? ஆங்கிலத்துல வந்திருக்கிற இது தானே. அதை மட்டும் அதுக்கு மட்டும் ஏன் இங்கிலீஷ்ல ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க? ஒருவேளை அது ஆன்சரா கூட இருக்கும்ல. அப்ப நம்ம அதை டிக் அடிச்சு பார்ப்போம். சரியான விடைதான், மரத்தல் வளைகோடு.
எபிங்காஸ் 1885 மரத்தல் விகிதத்தை விளக்கும் மரத்தல் வளைகோட்டை வெளியிட்டார். சரி, இப்ப நம்ம 26வது வினாவை பார்ப்போம். ஏற்கனவே கற்ற செயல் தற்போது புதிதாக ஒரு செயலை கற்க தடையாக அமைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏற்கனவே கற்ற செயல் தற்போது புதிதாக ஒரு செயலை கற்க தடையாக அமைவது எது அப்படின்னு கேட்டா எதுன்னு கேட்டோம்னா இப்ப உங்களுக்கு சொல்ல முடியும் ஆன்சரை. சொல்லுங்க பாப்போம். சரி, முன்னோக்க தடை. பழைய கற்றல் புதிய கற்றலை தடுத்தால் அது முன்னோக்க தடையாகும். சரி, அடுத்து 27வது கேள்வி. ஒரு பொருளை பல கோணங்களில் சிந்தித்து பல புதிய மற்றும் வித்தியாசமான விடைகளை காண்பது எந்த வகை சிந்தனை? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிந்தனையை தான் நம்ம மாணவர்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக உருவாக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறோம். அது பெற்றோராக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைங்கள்ட்ட இந்த சிந்தனை உருவாகும். எந்த சிந்தனை? விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரு தூண்டலுக்கு பல புதிய துலங்கல்களை அல்லது விடைகளை சிந்திப்பது விரி சிந்தனை எனப்படும். இது படைப்பாற்றலுக்கு அடிப்படையாகும். இந்த விரி சிந்தனை கொண்டவர்கள் தான் படைப்பாளிகளாக சமூகத்தில் பரிணாமம் கொள்கிறார்கள். அடுத்து 28வது கேள்வி. மனிதனின் கூட்டாளி குழு பருவம் கேங் ஏஜ் என்று அழைக்கப்படுவது எந்த பருவம்? எந்த பருவம்? பசங்க நம்மளே பள்ளிக்கூடத்திலே பாக்குறப்ப எந்த பசங்க அப்படியே இருப்பான்? கூட்டாளியோட தான் இருப்பான். எந்த பருவம்? பிள்ளை பருவம் தான். 6 வயது முதல் 12 வயது வரை உள்ள பிள்ளை பருவமே கூட்டாளி குழு பருவம் எனப்படுகிறது. இப்பருவத்தில் குழுவாக செயல்படவே அதிகம் விரும்புவர். அதனால நம்முடைய பாடத்திட்டமும் கற்பித்தல் முறையும் அந்த பியர் குரூப் ஸ்டடி, அந்த குழு கற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய பருவம் தான் இந்த 6 to 12. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கூட்டாளி குழு பருவம், பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பருவம்னா பிள்ளை பருவம் தான். பிள்ளை பருவத்தினுடைய வயது 6 to 12. ஆக்சுவலா இது தொடக்க கல்வி. அடுத்த கேள்வி 29. ஒருவர் தான் செய்ய விரும்பும் செயலை செய்ய இயலாத போது அதற்கான பொருத்தமான காரணத்தை கூறி தப்பித்துக் கொள்வது எந்த தற்காப்பு நடத்தை? சரியான கேள்வி. இதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னோம். அகநோக்கு முறைகளை சொன்னோம். நம்மளை உள்நோக்கி ஆராய்ஞ்சோம்னா இந்த தவறுக்கு நம்மளும் ஒரு காரணம்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அப்படி செய்யாம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வயலின் வாசிக்கிற மாதிரி காரணம் கற்பித்தல். அதான் அதுக்கு உரை. ஒருவர் தான் செய்ய விரும்பும் செயலை செய்ய இயலாத போது அதற்கான பொருத்தமான காரணத்தை கூறி தப்பித்துக் கொள்வது எந்த தற்காப்பு நடத்தை? தனது தோல்விக்கு சாக்குப்போக்கு அல்லது போலியான காரணங்களை கூறுவது காரணம் கற்பித்தல் எனப்படும். காரணம் கற்பித்தல் அது ஒரு தற்காப்பு நடத்தை தான். ஆனா அது எல்லா வகையிலையும் நமக்கு எந்த அதிகமா உதவி செய்யாது. சரி, அடுத்து நம்ம 30வது கேள்வி பார்ப்போம். கற்றல் வளைவில் எந்த முன்னேற்றமும் இன்றி ஒரே நிலையில் கற்றலின் பயன் இருப்பதை குறிக்கும் நிலை எது? நாடாது. கற்றல் வளைவில் எந்த முன்னேற்றமும் இன்றி ஒரே நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது எப்படி இருக்கு? சமநிலையா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது தேக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது அந்த கேள்வியிலேயே அதற்கான பதிலு இருக்குது. கொஞ்சம் நம்ம அந்த கேள்வியை கொஞ்சம் உற்று நோக்கி கொஞ்சம் கூர்ந்து அதை நம்ம கவனிச்சோம்னா நமக்கு விடையை கொஞ்சம் எளிதாக கண்டுபிடித்தரலாம். சமநிலை அல்லது தேக்க நிலை.
இது எப்ப ஏற்படுது அப்படின்னா, கற்றலின் போது சோர்வு அல்லது ஆர்வம் குறைவதால் முன்னேற்றமின்றி ஒரே நிலையில் மாணவர்கள் தங்கி விடுவார்கள். அததான் தேக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கக்கூடாது. அப்ப இந்த கற்றல் வளைவு வந்து அதுல முன்னேற்றம் இருக்கணும். அப்ப அதை நோக்கி நம்முடைய பாட கற்பித்தல் அணுகுமுறையை மாத்திக்கணும். சரி, ஓகே. அடுத்து 31வது கேள்வியை பார்ப்போம். குழந்தைகள், அடடா அற்புதமான கேள்வி. குழந்தைகள் நடமாடும் கேள்விக்குறிகள் என்று அழைக்கப்படும் பருவம் எது? குழந்தைகளை வந்து நடமாடும் கேள்விக்குறிகள். நம்ம எல்லாருமே பெற்றோருங்கிற அந்த இதுல இருந்து அந்த இதுல இருப்போம். அதை கொஞ்சம் கடந்து வந்திருப்போம். இப்ப குழந்தைகள் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இதற்கு வந்து குறிப்பாக தொடக்க நிலையில இருக்கக்கூடிய 1, 2 வகுப்புகள்ல இருக்கக்கூடிய குறிப்பா அந்த 1, 2 வகுப்பு மாணவர்கள் அதிகமா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆயமூடு அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுடைய அந்த கியூரியாசிட்டியை நம்ம முட்டுக்கட்டை போட்டு முடைக்கிற கூடாது. அந்த கேள்விக்கு நமக்கு முடிந்தவரை சரியான பதிலை கூற முயற்சி செய்யணும். முடியாத போது ரெஃபர் பண்ணிட்டாவது அந்த பதிலை வந்து சரியான பதிலை சொல்லணும். தவறான பதிலை அந்த கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகிட்ட நம்ம வந்து மனசுல பதிச்சிடக்கூடாது. ஓகேவா? சரி. அப்ப அந்த பருவம் எந்த பருவம்? இவர்கள் வந்து நடமாடும் கேள்விக்குரிய அழகா வர்ணிச்சிருக்கிறாங்க பாரு. எதுனா இளங்குழந்தை பருவம் தான். 3 முதல் 6 வயது வரை இருக்கக்கூடிய இந்த பருவம் தான் அந்த குழந்தைகளை கியூரியாசிட்டி, இது என்ன இது என்ன இது என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம விடை அழுக்காம சலிக்காம சோர்வடையாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்ன என்ன சார், பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கலாம் நல்ல ஒரு எல்லா அறிவுள்ள பிள்ளைய நல்லபடியா வளர்ந்து ஆளாகும். ஓகே, சரி. அடுத்து 32வது வினாவை பார்ப்போம். பாண்டுரா என்பவரின் கற்றல் கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது? பாண்டுரா உளவியல் அறிஞர் தான். அவர் ஒரு கற்றல் கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. அவர் கோட்பாடு எதிலே அடிப்படையா இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப பின்பற்றல் வழி கற்றல். லேர்னிங் பை இமிட்டேஷன், அப்சர்வேஷனல் லேர்னிங். இந்த லேர்னிங் பை இமிட்டேஷன் தான் அதிகமா குழந்தைகள்கிட்ட இருக்கும். அதனாலதான் சின்ன குழந்தைங்க வீட்டுல போய் டீச்சர் மாதிரி ஒரு குட்டி தாவணி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இதை கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்க வந்து டீச்சர் விளையாட்டு விளையாண்டு வரும். அது எல்லாமே இந்த பின்பற்றல் வழி கற்றல் கோட்பாடை சார்ந்தது. அதை சொன்னவர் யாரு? பாண்டுரா. எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படி ஒரு விளையாட்டா அப்படி ஜாலியா அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாதான். ஏன்னா சைக்காலஜி வந்து ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் தான். ஆனா அது அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படி. ஆனா அது வந்து உண்மையிலேயே வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆனா நமக்கு வந்து அது கொஞ்சம், ஏன்னா அது கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சோம்னா நமக்கு அது அற்புதமான ஒரு பாடம்னு நம்ம உணர்வோம். நமக்கு இருக்கிற பணி சுமையில அவ்வளவு டீப்பெல்லாம் நம்மளால போக முடியாது. அப்ப நமக்கு எளிதா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையோட அதை இணைச்சு வச்சுட்டோம்னா மறக்காது. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாண்ட்ரா அப்படின்னா என்ன? அது பின்பற்றுவார். அவரு பின்பற்றல் வழிகற்றல் அந்த கோட்பாட்டை வரையறுத்தவர் அவர் தான் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்குவோம். அடுத்த 33வது கேள்வி. எரிக்சன் 8 சொன்னமா? எரிக்சனின் கோட்பாட்டில் குமரப்பருவத்தினர் 12 to 19 வயது உடையவர் தான் குமரப்பருவம். இந்த கேள்வியும் நம்ம பார்த்தோம். அதுல வந்து 20ன்னு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது 12 to 19, 12 to 20 சந்திக்கு முக்கிய சிக்கல் என்ன? அவர் அந்த பருவத்தை வந்து 8 பருவமா பிரிச்சார். 8 பிரிச்சுன்னு சொன்ன மாதிரி எரிக்சன் 8 எரிக்சன் 8 பருவமா பிரிச்சது வந்து எரிக்சன் தான். அதுல இந்த குமர பருவத்தினர் சந்திக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சிக்கல்களை தான் அந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சந்திப்பாங்க. அந்த குழந்தைகளை தான் நம்ம 6ல இருந்து
12 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய வரைக்கும் நம்ம வந்து அந்த குழந்தைகளை நம்ம எதிர்கொள்றோம். அந்த குழந்தைங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கிய சிக்கலை ஆசிரியராகி நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கல்கள் இவனுக்கு இருக்கும். இப்ப அந்த சிக்கல்ல இருந்து அவனை மெல்ல மெல்ல அவனை பாசிட்டிவ் அப்ரோச்ல அதுக்கு மோட்டிவேட் பண்ணி அவனை அதுல இருந்து காத்து காத்து அவனை நல்ல ஒரு குடிமகனை வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கிறங்கிறத மட்டும் பணியோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம விடைய பார்ப்போம். இது தன் அடையாளம் வெர்சஸ் தன்னை பற்றிய தெளிவற்ற கருத்து. ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இதுதான் நான் யார் நான் யார். பழைய எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு இருக்கும், நான் யார் நான் யார் நான் யார். அத இந்த இடத்துல குமரப்பருவத்துல இருக்கிற 12ல இருந்து 19 வயது வரை இருக்கக்கூடிய அந்த எரிக்ஷன் வரையறுத்துள்ள அந்த குமரப்பருவத்தினர் நான் யார் என்று தன்னுடைய அடையாளத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்துல பொதிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம கண்டுபிடிச்சு நான் யாருன்னு கேட்காதுங்க, நீ இன்னும் ஆள்ற, நீ ஒரு படைப்பாளிடா, நீ ஒரு மருத்துவர் ஆக போறடா, நீ ஒரு இன்ஜினியர் ஆக போறடான்னு நம்ம அந்த பசங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்துலயும் நம்ம இருக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே, அடுத்து 34வது கேள்விக்கு போவாங்க. ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாட்டில் வரும் ஜி காரணி எதை குறிக்கிறது? அப்ப இரட்டை காரணி கோட்பாட்டை கண்டுபிடிச்சவர் யாரு? ஸ்பியர்மேன். ஒரு கேள்விக்குள்ள இன்னொரு கேள்வி. அப்ப ஸ்பியர்மேன் அப்படின்னால இரட்டை காரணி கோட்பாடு, 2 factors தியரி. அதுல ஜிங்கிற அந்த தியரி எதை சொல்லுது? ஜினால என்னது? பொதுவாக ஒரு கார் பாக்குறோம், அதுல ஜின்னு போட்டிருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஜினால என்னது? கவர்மெண்ட், டீ போர்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரிலாம் டீன்னு போட்டா டீ போர்டு, எல் போர்டு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இது ஒரு வெளியில ரைட். இப்ப இந்த இடத்துல ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாடுல ஜிங்கிற எழுத்து எதை குறிக்குது அப்படின்னா, ஜி பொதுவா என்னன்னா ஜெனரல் தான். அப்ப பொது காரணி. ஜி காரணி என்பது ஒருவர் செய்யும் அனைத்து செயல்களிலும் பயன்படும் அடிப்படையான பொது மனத்திறனை குறிக்கிறது. கொஞ்சம் விளையாட்டா சொல்றது இருக்குன்னா, கொஞ்சம் அங்கங்க அப்படி தொட்டு சொல்றது இருக்குன்னா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துல இருக்கும். ஸ்பியர்மேன் அப்படின்னாலே இரட்டை காரணி கோட்பாடு, அவர் ஜீன்னு சொல்றது வந்து எதுன்னு கேட்டா பொது காரணியை சொல்றாரு அப்படின்னு நமக்கு அப்படி விளையாட்டா படிச்சுட்டு போனாதான் அந்த கேள்வியும் அந்த கேள்விக்கான விடையும் நம்ம மனசுக்குள்ள அது நம்ம மூளையில நல்லா அழகா ஆணி பசுமரத்தான் போல பதிஞ்சிருக்குங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றேன். இப்ப வாங்க நம்ம அடுத்து 35வது வினாவிற்கு செல்வோம். கற்றலை எளிதாக்கும் வசதிகளை செய்து தருபவர் என்ற முக்கிய பணியை செய்பவர் யார்? நம்மள வந்து ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. கற்றலை எளிதாக்கும் வசதிகளை செய்து தருபவர் யாரு? இந்த கேள்வியை படிச்சோன்னே நம்ம சரியா டிக்கடிக்கிற ஒரே நபர் ஆசிரியர் தான். அதுதான் சரியான விடை. தற்கால கல்வி உளவியலின்படி வகுப்பறையில் ஆசிரியரின் முக்கிய பணி கற்றலை எளிதாக்குபவராக ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கேள்வி 36. ஸ்கீமா என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸ்கீமா அப்படிங்கிற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதை அறிமுகப்படுத்தியவர் வந்து பியாஜே. அறிவு வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்கும் மன அமைப்பையே ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்னா அறிவு வளர்ச்சிக்கு அடிப்படை எதுன்னா மன அமைப்பு. அந்த மன அமைப்பை பத்தி சொன்னவர் யாருன்னு கேட்டா பியாஜே. ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த கேள்வி 37. விளைவு விதி எதனை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது? விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட். இது நம்ம வகுப்பறையில கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு.
குழந்தைகள் தரும் எது? பரிசுகள் மற்றும் மகிழ்ச்சி. இது அடிப்படையாகத்தான் the law of effect, விளைவு விதி மாணவனுடைய கற்றல் செயல்பாட்டுல பங்களிப்பு செய்கின்றன. அப்ப நம்ம இதை பசங்கள்கிட்ட பரிசுகள் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சரி, அடுத்த கேள்வி 38. குழவி பள்ளி கல்வி முறையை நர்சரி கிண்டர் கார்டன் உருவாக்கிய புரோஃபல் மற்றும் மாண்டிசோரி ஆகியோரின் கல்வி முறையில் எது முக்கியத்துவம் பெறாது? ரைட். இப்ப இந்த கேள்விக்குள்ளேயே என்னென்ன கேள்வி இருக்குன்னு பாருங்க. குழவி பள்ளி கல்வி முறையை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா புரோஃபல் மற்றும் மாண்டிசோரி. இந்த நர்சரி கிண்டர் கார்டன் கல்வி முறையை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா புரோஃபல். புரோஃபலுக்கு அடுத்து யாருன்னு கேட்டா மாண்டிசோரி. சரி, இவர்களுடைய இந்த கல்வி முறையில எது முக்கியத்துவம் பெறாது? பார்த்தோன்னே சொல்லிடுறீங்க. எது முக்கியத்துவம் பெறாது? புத்தக படிப்பு தான். அந்த குழந்தைங்களுக்கு அது குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை விளையாட்டு முறையில அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய படைப்பாற்றல் முறைய தூண்டி சுதந்திரமான ஒரு கற்றலை ஒரு கல்வியைத்தான் வழங்க வேண்டுமே ஒழிய புத்தகத்தை திணிச்சு ஹோம்ஒர்க்கை செய்து அந்த குழந்தைகளை ஒரு பொன்சாய் மரமாக ஆக்கிவிடக் கூடாது. சரி, அவங்க சொன்னாங்க, அது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்கிறது நம்ம எல்லோருடைய எண்ணத்திற்கு அந்த வினாவனா உற்றார். ஓகே, இப்ப நம்ம அடுத்தது 39வது வினாவை பார்க்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு கொள்கைப்படி சிறு குழந்தைகளுக்கு சினம் எப்போது ஏற்படுகிறது? சிக்மண்ட் ஃப்ராய்டு, இந்த ஃப்ராய்டு ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்றது என்ன? உள பகுப்பாய்வு கோட்பாடு. அதுல இந்த சிறு குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு டக்குன்னு கோபம் வரும். அது அந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு அவர் உற்று நோக்கி ஆராய்ந்து சொன்னது எதுன்னு கேட்டோம்னா, இங்க இருக்கிற நாளையும் பார்த்தோம்னால எதுன்னா, நீங்க நினைக்கிறதுதான் சுதந்திரமான உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் போது இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு இதுதான். இது நம்ம செய்யக்கூடாது. வீட்லயே யாராச்சும் வந்தாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா கூப்பிட்டு மாமா வந்திருக்காரு, அங்கிள் வந்திருக்காரு, ஆன்டி வந்திருக்கிறாங்க, ஒரு ரைம் சொல்லு, ஒரு இது சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைங்க ஏதோ வேற ஒரு பணியில சுதந்திரமா ஏதோ ஒரு படைப்பாற்றல் பணியில நீங்க ஈடுபட்டு விட்டுருக்கோம். அதுல கூப்பிட்டு இப்படி ஒரு பொருட்காட்சி மாதிரி ஆக்குறப்ப அந்த குழந்தைங்க கோவத்தை காட்டும், செய்யாது. அப்ப இந்த மாதிரி நம்ம ஈடுபட வேண்டியதில்லை. நன்றாக ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்ம நடைமுறை வாழ்க்கையோட இந்த சிக்கலான உளவியல் பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு நன்றாக அந்த கேள்வியும் அந்த கேள்விக்கான பதிலும் மனசுக்குள்ள நிலையா தங்குங்கிறத நான் உறுதியா நம்புறேன். சரி, இப்ப நம்ம 40வது கேள்விக்கு போவோம். கவனமும் கவர்ச்சியும் எவ்வாறு தொடர்புடையவை? கவனம், கவர்ச்சி ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த தொடர்பு எப்படி தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம். இத சொன்னது யாருன்னு கேட்டா மக்டூகல் கூற்றுப்படி ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம். அப்ப இது கவனமும் கவர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம். இதை சொன்னவர் மக்டூகல். அப்ப கவனம்னாலே மக்டூகலை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அடுத்து 41வது கேள்விக்கு போமா. சமூக அளவியல் உத்தியை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் எதனை அறிய விளைகிறார்? சமூக அளவியல், சோசியோமெட்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த உத்தியை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் எதனை அறிய நம்ம விளைகிறோம்?
விளைகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு 4 வகையான விடைகள் இருக்கு. அதுல வந்து வகுப்பறையில் மாணவர்களுக்கு இடையே நிலவும் நட்பு மற்றும் உறவு முறை, இததான் நம்ம வந்து அறிகிறோம். சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய நண்பனை சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த அடிப்படையில தான். சமூக அளவில் உத்தி என்பது குழுவில் யார் அதிகம் விரும்பப்படுகிறார்கள், யார் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை அறிய பயன்படுகிறது. ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க ஒதுக்கக்கூடிய மாணவர்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அவர்களை அந்த குழுவுல இருக்கிற எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனா, ஒரு மாணவனா ஆக்க வேண்டிய பொறுப்பும் நம்மள்ட்ட இருக்கு. அதுக்குதான் இந்த இது. சரி, இதை நம்ம அப்பப்ப ஆசிரியர்கள் வந்து வகுப்பறையில இதை நம்ம இந்த சோசியோமெட்ரி உத்தியை வந்து பயன்படுத்தி அதை சரி செஞ்சிடணும். ஓகேவா? சரி, வாங்க அடுத்து போகும். 42. காக்னே படிநிலை கற்றல் கோட்பாட்டில் இறுதி மற்றும் மிக உயர்ந்த கற்றல் நிலை எது? காக்னே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உளவியல் அறிஞர். அவர் படிநிலை கற்றல் கோட்பாடை வந்து இது பண்ணியிருக்கிறார். அதுல இறுதி மற்றும் மிக உயர்ந்த கற்றல் நிலை எது அப்படின்னு கேட்டா, அது எதுன்னு கேட்டா பி தான். பிரச்சனையை தீர்க்க கற்றல், ப்ராப்ளம் சால்விங். அந்த காக்கனேவும் 8 படிநிலைகள்ல வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அதுல மிக உயர்ந்த நிலைங்கிறது எதுன்னு கேட்டா பிரச்சனையை தீர்க்க கற்றலாகும். சரி, ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த 43வது கேள்வி. உளவியலில் சிந்தனை என்பது எந்த வகை செயலை குறிக்கும்? உளவியலில் சிந்தனை என்பது எந்த வகை செயலை குறிக்கும்? அறிதல் புலச் செயல். இதுதான். சிந்தனை என்பது கற்பனை, நினைவு, புலன்காட்சி, திட்டமிடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய உயர்தர அறிதல் புலச் செயல் ஆகும். சிந்தனைங்கிற திங்கிங் அது வந்து அதோட சொல்ற அறிதல் புலச் செயல், காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து 44வது கேள்வி. எவ்வித காரணமுமின்றி கோபப்படுதல் என்பது மனதின் எந்த நிலையுடன் தொடர்புடையது? எந்த காரணமும் இல்லாம கோபப்படுவோம். அது நம்ம மனசுல வந்து எந்த நிலையோட தொடர்புடையது அப்படின்னா, அது நம்முடைய நனவிலி மனம். இதை சொன்னவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமின்றி கோபப்படுதல், பயப்படுதல் போன்றவை அடிமனதில் புதைந்து கிடக்கும் நனவிலி அனுபவங்களின் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நனவிலி மனம். ஓகே, ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். 45. தனிநபர் ஆய்வு முறை அல்லது மருத்துவ முறை எதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? பசங்கள்ட்ட அந்த தனிநபர் ஆய்வு முறை அல்லது மருத்துவ முறை, கேஸ் ஸ்டடி ரிப்போர்ட். இதுதான் கேஸ் ஸ்டடி ரிப்போர்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா, எதுக்கு பயன்படுத்துது? அங்க 4 விடை இருக்கு பாருங்க. நீங்க நினைச்சதுதான். எது? சி தானே? சிஏ தான். பிரச்சனைக்குரிய மாணவரின் நடத்தைக்கான காரணங்களை ஆழமாக ஆராய இந்த தனிநபர், இததான் தனியால் ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பயன்படுகிறது. ஒரு தனிப்பட்ட மாணவரிடம் காணப்படும் சிக்கலான நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிய முறையை பயன்படுகிறது. அறிவியல் முறைப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது 46வது கேள்வி. நுண்ணறிவு ஈவு நிலையானதா அல்லது அடிக்கடி மாறுபடுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நிலையானதா, ஐக்கியூ அப்படின்னு சொல்றோம்ல, நுண்ணறிவு ஈவு நிலையானதா அடிக்கடி மாறுபடுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து என்னங்கிறத பார்ப்போம், விடையை பார்க்கிறோம். பார்க்குறப்ப அது எந்த விடை? நல்லா பாருங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு சொல்லுங்க. சரி, நீங்க நினைச்சதுதான். எது? டி தான். வயது அதிகரிக்கும் போது மன வயதும் விகிதத்தில் உயர்வதால் இது பெரும்பாலும் மாறா தன்மையுடையது. இந்த நுண்ணறிவு வந்து மாறா தன்மையுடையது.
நுண்ணறிவு ஈவு பெரும்பாலும் மாறாத்தன்மை கொண்டது. அப்படியே மாறினாலும் ஒரு 10 புள்ளிகளுக்குள் தான் மாறுபடும். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அது மாறாத்தன்மையுடையது. அப்படி மிஞ்சி போனதுன்னா கொஞ்சம் லைட்டா தான் சேஞ்சஸ் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி போமா. 47வது கேள்வி வாங்க. பொதுமை கருத்து படங்கள் கான்செப்ட் மேப்ஸ் என்ற கற்றல் உத்தியை வழங்கியவர் யார்? பொதுமை கருத்து படங்கள் இந்த கான்செப்ட் மேப்புங்கிற இந்த கற்றல் உத்தியை வழங்கியவர் யாருன்னு கேட்டா, இந்த கான்செப்ட் மேப் தான் இப்ப நமக்கு வந்து இந்த மைண்ட் மேப் இதெல்லாம் வருது. பாடத்தை ரொம்ப எளிதாக ரொம்ப சுருக்கமாக ஞாபகத்துல வச்சுக்கிறது. இந்த கான்செப்ட் மேப் உருவாக்குறது, மைண்ட் மேப் உருவாக்குற இந்த கற்றல் உத்திய யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டோல்மேன். கற்றலில் அறிதலின் வரைபடம் அல்லது பொதுமை கருத்து படங்கள் என்ற கருத்தை டோல்மேன் தான் வழங்கியிருக்கிறாரு. ஞாபகத்துல வச்சீங்க. அடுத்த கேள்வி 48வது வினா. ஒரு மாணவன் வகுப்பில் கவனிக்க வேண்டிய பாடத்தை கவனிக்காமல் வேறு ஏதோ ஒன்றை கவனிப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? இது நல்லா நடக்கும். வகுப்பறையில எல்லாமே நடக்கும். ஒரு மாணவன் வகுப்பில் கவனிக்க வேண்டியதை கவனிக்க மாட்டான், ஆனா வேற ஒண்ண கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு என்ன பேரு அப்படிங்க? அது நம்மளே சாதாரணதான், ஒரே டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனக்குலைவு, சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். நமது கவனத்தை திசை திருப்புவது கவனக்குலைவு அல்லது கவனச்சிதறல் அப்படின்னு சொல்றேன். இன்றைய இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவன சிதறல் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். சமூக ஊடகங்கள், செல்போன் அந்த பயன்பாடு நுகர்வு அதிகமா இருக்கிறதுனால கவனச்சிதறல் அதிகமா இருக்குது. இதையும் மீறி நம்ம அந்த மாணவனை கற்றல்ல ஒரு நல்ல உயரத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சூழலை நோக்கிதான் நம்ம அந்த தேர்வையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம 49வது கேள்வி பார்க்கலாம். கற்றலுக்கான அடிப்படை காரணியான ஊக்கம் என்ற சொல் மொவேர் என்ற எந்த மொழி சொல்லில் இருந்து வந்தது? மொவேர், இந்த ஊக்கம்ங்கிறது எந்த மொழி சொல்ல இருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. மொவேர் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், எப்படியும் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இப்போதைக்கு இல்ல, லத்தீனா கிரேக்கமா. சைக்காலஜிங்கிற சொல்லு வந்து கிரேக்கத்துல இருந்து வந்தது. மோட்டிவேஷன், ஊக்கம் ஊட்டுதல், ஊக்கம் ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது லத்தீன்ல இருந்து. மொவேர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து, மொவேர் அப்படின்னா நகர்தல், டு மூவ் அப்படின்னு சொல்லப்படுது லத்தீன். அதுல இருந்து வந்த வார்த்தைன்னு வரையறுக்கிறாங்க. மொவேர்ல இருந்து வந்த வார்த்தை தான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்றால் தமிழில் ஊக்கம், ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. மனவெழுச்சியை கட்டுப்படுத்தவும் பதட்டத்திலிருந்து விடுபடவும் மிகச்சிறந்த வழிமுறையாக பாடக்குறிப்பு கூறுவது எது? மனவெழுச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் பதட்டத்திலிருந்து விடுபடுறதுக்கும் சிறந்த வழிமுறை எது? பார்த்தோடே உங்களுக்கு தெரியும் எது. நம்மளையும் பல பேரு இதை நோக்கி போகலாம்னு நினைக்கிறோம். பள்ளிக்கூடங்கள்லயே இதை நடத்த சொல்றாங்க. எது? தியானம் மற்றும் யோகா பயிற்சி. அதுதான் மாணவனுடைய மனவெழுச்சியை கட்டுப்படுத்தும், அவனை வீணான பதட்டத்திலிருந்து விடுபட வைக்கும். இது வந்து இன்னைக்கு யோகாசனம், உடற்பயிற்சி செய்ய, தியானம் செய்ய, யோகாசனம் பயிற்சி எல்லாம் செய்யணும்னு சொல்றோம். இதுதான் சிறந்த வழிமுறையாக நம்முடைய பாடத்திட்டம், பாடக்குறிப்பு கூறுது. ஓகே, இப்ப நம்ம அனைத்து கேள்விகளையும் குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு 50 உளவியல் சார்ந்த வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கிறோம். வெற்றிகரமாக அதுல நம்ம 100% எடுத்திருக்கிறோம். பாருங்க, மேல பாருங்க, 50க்கு 50 எடுத்திருக்கோம். அப்ப இதே மாதிரிதான் எதிர்வரக்கூடிய டெட் தேர்வுலையும் இந்த சைக்காலஜி பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய
அனைத்து வினாக்களுக்கும் வெற்றிகரமாக நீங்க பதிலளித்து 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று வரக்கூடிய தேர்வை வெற்றிகரமாக நிறைவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகணேசன். நன்றி. அடுத்த ஒரு வகுப்புல நம்ம சந்திப்போம். ஓகே.